வாங்க நிவின், வாங்க. வாப்பா. ஆண்டி. நிவின் உட்காருங்க. பரவாயில்ல. வாப்பா உட்காரு. உட்காரு. சரி, நல்லா இருக்கீங்களா பாட்டி? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். யமுனா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, இருக்கா. என்னப்பா? நல்லா இருக்கான்னு சொன்ன பாட்டி. ஆ, சும்மாதான் இந்த பக்கமா வந்தேன், அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு. பேசிட்டு இருங்கப்பா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ இல்ல வேண்டாம், இப்பதான் வரும்போது நானும் குமரனும் குடிச்சிட்டு வந்தோம். இருக்கட்டும், குடிங்க. அண்ணே. கவிரி, விஜய் இன்னைக்கு உன்னை அழைச்சிட்டு போக வராராம். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. உன்னை விஜயோட வழி அனுப்பி வைக்கதான் நிவின் வந்திருக்கான். நிஜமா வாடி? என்னாச்சு கங்கா? இதெல்லாம் நடக்கும் தானே நம்ம வெயிட் பண்ணோம். நீ என்னமோ யோசிக்கிற? ஏய் குமரா, என்னடா என்னமோ உங்களுக்குள்ள என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். விஜய், வாங்க விஜய். அத்தை இருக்காங்களா? அவங்க இருக்காங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. இல்ல, அவங்க வரட்டும். அட வாங்க விஜய். வாங்க விஜய், வாங்க. வாங்க விஜய், வாங்க உள்ள வாங்க. வாங்க, அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க பாத்துக்கலாம், வாங்க. இல்ல வேண்டாம், உள்ளெல்லாம் வரல. நீங்க அத்தையை கூப்பிடுங்க. தம்பி, என்ன கத்த விடாம அமைதியா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மாமா என்னம்மா நீ? ஏய், வாய முடுறி நீ. வீடு தேடி வந்திருக்காரு, வாங்கன்னு கூட சொல்ல மாட்டீங்களா? நீங்களும் தான் தம்பி வந்தீங்க, நான் வாங்கன்னு சொல்லாம இருந்தேனா? தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. தம்பி, நீங்க கிளம்புங்க, இல்லன்னா உங்களால எல்லாருக்கும் இங்க சங்கடமாகுது. காவேரி என்னோட அழைச்சிட்டு போறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாருங்க, போதுங்கிற அளவுக்கு நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்ன தண்டிச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க விஷயத்துல நாங்க எதுவுமே நினைக்கல தம்பி, எங்களை விட்டுருங்கன்னு தான் சொல்றோம். எங்களால உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களால எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. இது ஒத்து வராது. நடக்காத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு நீங்க இங்க நிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அத்த, காவேரியோட விருப்பம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. அவ விஜய் கூட வாழ ஆசைப்படுறான்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் ஏன் அத்த நடக்காத விஷயத்தை பத்தி பேசுறீங்க? என்ன கங்கா, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டு தான் இந்த பையனை வர சொன்னீங்களா? அத்த, இது காவேரியோட வாழ்க்கை அத்த. நீங்க இப்படி புடிவாதமா இருந்தா அவ வாழ்க்கை எப்படி அத்த சரியாகும்? சரிப்பா, நீங்க எல்லாரும் கூடி ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. நான் தான் இங்க பொல்லாதவளா நிக்கிறேன், நான் ஒதுங்கிக்கிறேன். அத்த இருங்க. இப்படி ஒதுங்குறேன்னு பேசினா எப்படிங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. வேற என்னப்பா சொல்லணும்? சந்தோஷமா காவேரியை விஜய் கூட அனுப்பி வைங்களேன். அனுப்பி வைக்கலாம்ப்பா, ஆனா சந்தோஷமா அதை என்னால செய்ய முடியாது. எந்த அம்மாவும் தான் பொண்ணு போற இடத்துல நிம்மதியா இருக்க மாட்டான்னு தெரிஞ்சா சந்தோஷமா எல்லாம் வழி அனுப்ப மாட்டா. கடமைக்கு தண்ணி தெளிச்சு விடுற அம்மாவா இருந்தா போன்னு அனுப்பலாம். என்னால அப்படி இருக்க முடியலையே.
இப்ப காவேரி நிம்மதிக்கு அங்க என்ன பிரச்சனைங்கிறீங்க நீங்க? ஆ? அவதான் எனக்குன்னு முடிவு பண்ணிட்டு தோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன வீட்டுல தான் நான் இருந்தேன். அப்படி உங்க பொண்ணு தான் எல்லாமே எல்லாத்தையும் தூக்கி போட்ட வர ரெடியா இருந்தேனா? எதுக்காக என் மேல இவ்வளவு வெறுப்போடு இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. அதான் சொல்லுங்க, உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்பா, என் பேத்திய உங்க கூட வாழ வைக்கலான்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அது சரியா வராதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சரியோ தப்போ விலகி வந்தாச்சு. நீ போய் உன் பழப்ப பாருப்பா. எங்களையும் எங்க பழப்ப பார்க்க விடுப்பா. அம்மாச்சி, என்ன மச்சி நீ எப்படி பேசிட்டு இருக்க? நானும் பேசுறேன்னா இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். என்ன நடந்துச்சு? இல்ல என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க முதல்ல. வாயை திறந்து சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? என் கூட காவேரியை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்க இப்ப திடீர்னு இப்படி மாத்தி பேசுறதுக்கு என்ன காரணம்? பாட்டி சொல்லுங்க. இவங்களை எதிர்த்து உங்க விருப்பத்தை சொல்றதுக்கு பயம் அதானே? பாருங்க, காவேரி இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவளை என் கூட அனுப்பி வைங்கன்னு உங்கள்கிட்ட கெஞ்சிட்டுலாம் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் யார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அளவுக்கு மீறி என் பொறுமையை சோதிக்காதீங்க சொல்லிட்டேன். இதுக்கு மேல யார் மனசு காயப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற முடிவுல தான் நான் இருக்கேன். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். வந்தா கூட்டிட்டு போங்க. நில்லுங்க. காவேரி இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நானும் காவேரி என்ன மாதிரி வாழ்ந்தோன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் இப்ப விஜய், வேண்டாம். எங்க பாட்டி சொன்ன மாதிரி விலகி வந்தது விலகி வந்ததாவே இருக்கட்டும். என்னால உங்க கூட வந்து வாழ முடியாது. எனக்கு விருப்பமோ இல்ல. என்ன விட்டுருங்க. காவேரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. ஏய், வாய் மூடுறீ. ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? ஏன் காவேரி இப்படி எல்லாம் பேசுற? அத்தை, காவேரி இப்படி எல்லாம் பேசுறது உங்களாலதான். உங்களை மீறி போயிடக்கூடாதுன்றதை யோசிச்சு அவ வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிறா. அவ்வளவுதான் அத்தை நான் சொல்லுவேன். மாமா,